அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சிறப்பு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காந்தி நகரில் ஞானசேகரன் பிரியாணி கடை வைத்திருந்தது தொடர்பாக அடையாறு போலீசாரிடம் எஸ்ஐடி விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். தற்போது அடையார் போலீசாரிடம் எஸ்ஐடி விசாரணை நடத்தி வருகின்றனர். என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது, அது தொடர்பான முழு விவரங்கள்? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின்பு தற்போது சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. சிறப்பு குழு தற்போது ஞானசேகரனை போலீஸ் காவலில் விசாரணை நடத்தி வருகிறது. ஞானசேகரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஞானசேகரின் செல்போன்கள் ஆய்வு செய்த போது தொடர்ந்து ஒரு 6 செல்போன் எண்கள், அதாவது போலீசார் குறிப்பாக அடையாறில் காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய 6 போலீசார் ஞானசேகரிடம் தொடர்ந்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது 6 பேரின் செல்போன்களையும் அந்த 6 பேர் காவலர்களின் செல்பை தற்போது பறிமுதல் செய்து தற்போது ஞானசேகரனும் எப்படியெல்லாம் தொடர்பு வைத்திருக்கின்றனர் என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும், அந்த போலீசாரின் 6 செல்போன்களின் எண்களையும் தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும், எத்தனை முறை ஞானசேகரன் தொடர்பு கொண்டிருக்கின்ற என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடத்தி வருவதாக சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 6 பேரிடம் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.